பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம். பரமத்தி வேலூர்லேருந்து சந்திரன் பேசுகிறேன். இன்று ஒரு சிறுவனின் ஜாதகம், அதாவது 4 வயசு பையனோட ஜாதகம், ஆண் ஜாதகம். 29/6/2021 செவ்வாய்க்கிழமை அன்று பிறந்த ஒரு ஜாதகர். இந்த ஜாதகத்தோட ஒரு தன்மையை பார்க்கும்போது, இந்த இந்த பையன் பிறந்தோன தாய் தந்தையர் பிரிந்து விட்டார்கள். இன்று வரை ஒண்ணு சேர முடியவில்லை. அப்படின்னு தந்தையார் என் மனைவி கூட சேர முடியுமா? என் மகனோட சேர முடியுமா? அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட எனக்கு இந்த ஜாதகர் நேரடியாக ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, "ஐயா உங்க கூட பேசணும். அ அதாவது என்னோட ஜாதகத்தோட என் மகனோட ஜாதகத்தை பார்க்கணும்." அப்படின்னு சொல்லி கேட்டாரு. "ஏங்க உங்க ஜாதகம் இல்லைங்களான்னு?" கேட்டேன். "எனக்கு ஜாதகம் இல்லைங்கய்யா. ஆ என் மனைவிக்கும் ஜாதகம் இல்லைங்கய்யா. நாங்க 2 பேரும் நட்சத்திர இந்த பேர் பொருத்தத்த பார்த்து தான் திருமணம் பண்ணணும்." அப்படின்னு சொன்னாரு. என் மகன் பிறந்ததுக்கு அப்புறம் மகனோட ஜாதகத்தை துல்லியமா வச்சிருக்காரு அவரு. ஏன்னா, அவங்களுக்கு ஜாதகம் இல்லாதனால, இந்த ஜாதகத்தை துல்லியமா வச்சிருக்காருன்னு வச்சுக்கங்களேன். அப்ப இந்த மகனோட ஜாதகத்த அவரு பிறந்த தேதி, இதெல்லாம் சொல்லி, ஒரு 6 மணிக்கு மாலை 6 மணிக்கு 20 நிமிஷம் பிஎம் சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில பிறந்திருக்காரு. சென்னையில பிறந்த ஒரு ஜாதகர் அப்படின்னு சொல்லி எல்லாம் தெளிவா குடுத்திருந்தாரு இவரு. அப்ப இந்த ஜாதகத்தோட ஒரு தன்மைய பார்த்து சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லி டேட் ஆஃப் பர்த் வாங்கிட்டு, நான் அன்னைக்கு ஒரு வேலையா இருந்தனால எனக்கு அன்னைக்கு பார்க்க முடியல. அப்புறம் அடுத்த நாள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஜாதகத்தோட டீட்டெயில்ஸ் கேட்டு எல்லாமே உங்களுக்கு பலன் சொன்னேன், முடிச்சுட்டேன். அப்ப இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த ஜாதகத்தோட ஒரு ஒரு புரிதல், இந்த கிரகங்கள் அப்படிங்கிற ஒரு தன்மையே ஒரு உணரக்கூடிய தன்மை வந்ததுன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா, அ அவங்க சொன்ன விஷயங்களும் இந்த ஜாதகரோட பிறந்த நேரத்துக்கு அப்புறம் ஏன் இந்த நிலைப்பாடு வந்துச்சு என்பது ஒரு ஆய்வுக்காக பராசர மணிமன்றத்தில் போட்டிருக்கேன். அதேமாரி அவங்களுக்கு ஒரு தீர்வு குடுக்கணும். ஏன்னா நம்ம பராசர யூடியூப் சேனலை பார்த்து, "ஐயா நீங்க இந்த மாரி ஜாதகம்லாம் சொல்றீங்க. எங்களுக்கு ஒரு வழி காட்டுங்க, வழி சொல்லுங்க." அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ஆதங்கத்தோட ஒரு கேட்கறாங்க. ஒரு கேட்கும்போதே சாமின்னு சொல்லி கேட்கறாரு. என்னைய சாமின்னு சொன்னாரு. "ஏங்க நான் சாமிலாம் இல்லைங்க. சாதாரண ஆளு தாங்க. நீங்க சொல்லுங்க." அப்படின்னு. "இல்லைங்க. நீங்க எனக்கு சாமி மாரி, கடவுள் மாரி எனக்கு சொல்லுங்க." அப்படின்னு சொல்லி அவர்ட்ட ஒரு 1/2 மணி நேரம் தான் பேசினேன் நானு. 1/2 மணி நேரம் பேசினதுக்கப்புறம் அவருக்கு ஒரு நம்பிக்கை குடுத்துருக்கிறேன் அப்படின்னு தான் ஒரு என் என் நான் ஜோதிடம் கத்துக்கிட்டதுக்கு, உணர்ந்ததுக்கு அவருக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி குடுத்தேன் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம ஒரு பணத்துக்காக ஜோதிடம் பார்க்குறோங்கிற விஷயத்தோட, அவங்களோட கஷ்டத்தை உணர்ந்து ஜோதிடம் பார்க்குறோங்கிற ஒரு நிலைப்பாடு எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு உணர்த்தியதுன்னு வச்சுக்கங்களேன். அதனால அவர்ட்ட பைசா கூட நான் வாங்கல. ஏன்னா அவரே கஷ்டத்துல இருக்காரு. அவரு வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி குடுத்தா கூட, அவங்க வீட்டுக்கார அம்மா ஏத்துக்கிறது இல்லையாம். அந்த எது வாங்கி குடுத்தாலும் அனுப்பிச்சு விட்டாலும் இவரு வந்து அந்த அந்த அம்மா வந்து வேண்டான்னு சொல்லி குடுத்து திருப்பி அனுப்பிச்சு விட்டுருதாம். என் மனைவியோட நான் சேர்ந்து வாழ முடியுமா? என் குழந்தைய பார்க்க முடியுமா? அப்படின்னு அவரோட ஆதங்கமா கேட்கிறாரு என்கிட்ட. அது ஏங்கேயே அந்த மாரி நடந்துச்சு? என்ன காரணம்? அப்படின்னு ஒரு ஜாதகத்து மேல ஒரு நம்பிக்கை வச்சு, அவர் கேட்கும்போது நம்ம ஒரு வழிய காட்டணும் அப்படின்னு தான் பராசர மணிமன்றத்தில் இந்த ஜாதகம் ஆய்வுக்கு போடப்பட்டுள்ளது. ஏன்னா, ஒரு ஜாதகம் ஆய்வுக்கு போறோம்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் என்பதற்காக அந்த பராசர மணிமன்றத்தை அ அணுகுறாங்க. அதனால அந்த அணுகல் முறையை நியாயமாக குடுக்குறோம். ஏன்னா, இன்னைக்கு இந்த ஜாதகர எனக்கு தெரியாது. யாருன்னு எனக்கு தெரியாது. அவரு சொன்னத நம்பி தானே அவருக்கு பலன் சொல்லியிருக்கிறேன். அவரு சொன்னது எனக்கு உண்மைன்னு தோணுச்சுனால தான் நான் பராசர மணிமன்றத்தில பதிவு பண்ணியிருக்கிறேன். ஏன்னா, முன்ன பின்ன தெரியாத ஒரு நபர்கிட்ட, நான் ஒரு மளிகை கடையில தாங்க வேலை செய்றேன் அப்படின்னு அவர் அதெல்லாம் சொல்றார். கஷ்டப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்கிறேன் அப்படின்னு. என்னதான் ஒரு கஷ்டப்பட்டாலும், ஆ அந்த கிரகங்கள் ஒரு காட்டிக் கொடுக்கும். எப்படியா இருந்தாலும், அந்த ஜாதகத்தோட கிரகங்கள் சொல்லிரும் அப்படிங்கிற தன்மை. அப்ப இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது எனக்கு உணர்த்திய ஒரு நிலைப்பாடு என்னன்னா, தனுசு லக்கினத்தில் மூல நட்சத்திரம் லக்கின புள்ளி வாங்கியிருக்குது. மூலத்தோட சாரத்த பெற்று லக்கினம் மூல 4ஆம் பாதத்திலேயே விழுந்திருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப இந்த ஜாதகத்தோட ஒரு நிலைப்பாட பார்க்கும்போது, 7ஆம் இடத்திலேயே சூரியன் பாதகத்தில போய் தந்தை பாக்கியத்த குடுக்கக்கூடிய கிரகம் பாதகத்தில போய் உட்காந்துருச்சு. அப்ப இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தந்தை மகன் உறவு ஒரு பாதிப்பை குடுக்குங்கிற ஒரு நிலைப்பாடு இங்க அழகா காட்டுது. ஏன்னா, பூர்வ புண்ணியம் நீசமாயி போயி 8ல் அமர்ந்துருச்சு. அதே மாரி பிறக்கும்போதே ராகு மகா திசையில் சுக்கிர புத்தி. தனுசு லக்கினத்துக்கு யோகத்தை செய்யாத ஒரே கிரகம் எதுன்னு கேட்டா சுக்கிரன் மட்டும் தான். அவர் யோகத்தை செய்ய மாட்டார். அவயோகத்த மட்டும் தான் குடுப்பார்.
அப்ப அவயோக திசையில் அஷ்டமத்துல உட்கார்ந்த சுக்கிரனோட புத்தியில இந்த குழந்தை பிறந்திருக்குது. அப்ப எப்படி இருக்கும்? அப்ப ஒரு மறைந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் காட்டுது. மறைஞ்சு வாழக்கூடிய தன்மை, ஏதோ பிரியணும் அப்படிங்கிற தன்மை, கஷ்டத்தை ஒரு நிலைப்பாடக்கூடிய தன்மை. இங்க ஏன் அந்த கஷ்டம் யாருக்கு குடுத்துருக்குது? தந்தையாருக்கு பிரிவு கஷ்டத்த குடுத்துருச்சு. ஏன்னா தந்தையார் பாதகத்துல இருக்காரு. தாயாராச்சும் நல்லா இருக்காங்களா? அப்படின்னு பார்த்தா, தாயார் ஸ்தானாதிபதி அதற்கு 12ஆம் இடத்துல போய் விரயமாயிருக்குது. சந்திரனோட சேர்ந்து. சந்திரன் அஷ்டமாதிபதியா இருக்கார் அப்படிங்கிற தன்மை. அப்ப ஒரு இந்த ஜாதகத்துக்கு ஏன் தந்தையார் பிரிதலுங்கும்போது நம்ம அழகா அங்க காட்டுது. சூரியன் எடுத்தோனே காட்டுறார். பாதகத்தில் சூரியன் இருக்கார் அப்படின்னு. பாதகத்துல அந்த சூரியன் இருந்தால் யாரோட சாரம்? ராகுவோட சாரம், அந்நியத்தோட சாரம். அப்ப அந்நியத்தோட சாரத்தை இந்த பாக்கியாதிபதி வரக்கூடிய சூரியன் அந்த இடமும் திரிசூனியமாய் போயி, இந்த ஜாதகத்துக்கு தந்தையார் ஒரு யோகம் இல்லாத தன்மைய காட்டுறார் என்ற ஒரு நிலைப்பாடு ஜாதகத்துக்கு தெரியுதுன்னு வச்சுங்களேன். அப்ப அந்த தன்மையை இந்த ஜாதகத்துக்கு நமக்கு கோடிட்டு காட்டக்கூடிய தன்மை. அப்ப இந்த ஜாதகர் நாங்க எப்போதுங்க எனக்கு சேர முடியும்? அப்படிங்கிற ஒரு அடுத்த கேள்வி வைக்கிறார். என் குழந்தைய நான் பார்க்க முடியுமா? சேர முடியுமா? என் குழந்தைக்கு ஏதாச்சும் நான் வாங்கி குடுக்கணும்னு நினைக்கிறேன். எதையும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப கவலையாவும் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு நான் என்னதான் பண்றது? அப்படின்னு அவரு கேட்கிறாரு. நீங்க இந்த குழந்தை உங்களுக்கு வந்து செவ்வாய் பூர்வ புண்ணியங்கிறது வலுவிழந்து போச்சு. குலதெய்வமே எதுன்னு இவருக்கு தெரியலைங்கிறாங்க. அப்புறம் என்ன பண்றது? குலதெய்வமே இருந்தேன்னா, பூர்வ புண்ணியம் திரிசூனியமாகி மறைஞ்சு போச்சு. குலதெய்வம் எப்படி தெரியும்? அப்படிங்கிற தன்மை. அப்ப நீங்க ஒரு இஷ்டப்பட்ட தெய்வத்தையாச்சும் வணங்குங்க அப்படின்னு சொல்றது, அந்த ஜாதகத்துக்கு அதுக்கு ஒரு இந்த ஜாதகத்துக்கு போகக்கூடிய ஒரு பாக்கியம் இல்லாத இருக்குது அப்படிங்கிறாரு. அப்ப நீங்க வந்து ஒண்ணும் வேண்டாம். செவ்வாய் பகவான புடிச்சுக்குங்க. அவர வழிபடுங்க. பூர்வ புண்ணியாதிபதி நீசமாயிரும். பூர்வ புண்ணியத்துக்கு வலு குடுங்க. அப்பதான் புத்திரஸ்தானம் கொஞ்சம் வலுப்பெறும் அப்படிங்கிற ஒரு தன்மை அந்த ஜாதகத்துக்கு. அருகில் இருக்கிற ஒரு முருகன் சன்னதி எடுத்துங்க. வழிபாட மேற்கொண்டு வாருங்கள் என்ற ஒரு கருத்தை வச்சேன். அதுக்கு அடுத்தது, உங்க குழந்தைக்கு உங்களால முடிஞ்ச ஒரு மணி ஆர்டர் மூலமா ஒரு பணத்த அனுப்புங்க. ஏன்னா, அவங்களுக்கு பொருள் எல்லாம் நீங்க அனுப்பாதீங்க. அவங்களுக்கு தேவை இப்போதைக்கு பாக்கெட் மணிக்கு செலவுக்கு பணம் வேணும். அத நீங்க வந்து மணி ஆர்டர் மூலமா அனுப்பிச்சு வைங்க. இது ஒரு பரிகாரமா செஞ்சுட்டு வாங்க. மாசம் மாசம் செய்யுங்க. ஒரு இந்த குழந்தைக்கு ராகு திசை 5 வயசு வரைக்கும் இருக்குது. 5 வயசு வரைக்கும் இந்த ராகு மகா திசை முடிஞ்சதுன்னா, இப்ப செவ்வா புத்தி நடக்குது. இந்த செவ்வா புத்தி வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உறவுக்குள்ள ஒரு பகைய தான் கொடுக்கும். ஒரு கலக்கத்த ஏற்படுத்தும். அதனால அதுவும் சிறப்பு இல்ல. 2026 வரைக்கும் செவ்வா புத்தி இருக்குது. அப்ப இந்த ராகு மகா திசைய முடியணும். குழந்தைக்கு 5 வயசு தீர்மானதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள குழந்தையை பார்க்கக்கூடிய ஒரு தன்மையும், உங்க மனைவியோட சேரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உருவாகும். அதற்கு முன்னாடி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. போனா கூட அது பிரிதல் தான் குடுக்கும். பிரச்சனைய தான் குடுக்கும். கலகத்த குடுக்கும் அப்படின்னு சொன்னேன். அது மாரி தான் இருக்குது அப்படின்னு அவரும் ஒத்துக்கிட்டாருங்க. அப்ப இதுக்கு தீர்வு வந்து ராகு திசை முடியணும்னு சொல்லிட்டேன். முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு உண்டான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதுக்கு பரிகாரமா நீங்க வந்து அந்த குழந்தைக்கு அவ உங்க ஒய்ஃப்க்கும் நீங்க மணி ஆர்டர் மூலம் பணத்த அனுப்பிச்சுக்கிட்டே வாங்க. மாசம் மாசம். இது ஒரு பரிகாரம். இத செஞ்சுட்டு வாங்க. அவங்களோட இத வந்து அவங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. பணம்ங்கிறதும்போது அவங்க வாங்கிக்குவாங்க. நீங்க செய்ய வேண்டிய கடமை இத செஞ்சுட்டு வாங்க. அதுக்கடுத்து முருகனோட வழிபாட்டை மேற்கொண்டுகிட்டு வாங்க. அருகில் இருக்க முருகன் கோயிலு, அது மலை மேல இருக்கிற முருகன் கோயிலா பாருங்க. பார்த்துட்டு நீங்க வழிபட்டுட்டு வாருங்க. வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு நல்லா இருக்கு என்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறேன். அப்ப இந்த ஜாதகர் தாய் தந்தை பிரியறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது அனைவரும் இது நல்லா ஆய்வெடுத்து பலன் சொல்லியிருக்கிறீங்க. நான் சொன்ன ஒரு கருத்தும் இருக்குது. நீங்க சொன்ன கருத்தையே தான் நானும் சொல்லியிருக்கிறேன். அது மூலியமா இந்த ஜாதகத்துக்கு அந்த ராகு திசை முடியிற வரைக்கும் அந்த சேரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப குறைவு தான் என்ற ஒரு கருத்து முன் வச்சிருக்கிறீங்க. நானும் அத சொல்லியிருக்கிறேன். அதேமாரி இந்த ஜாதகத்துக்கு ராகு திசை முடிஞ்சா தான் நல்லா இருக்கும் என்ற ஒரு கருத்தும். இந்த தாய் தந்தையர் தாயார் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் 4ஆம் பாவம். அந்த 4ஆம் அதிபதியும், தாய் காரகனும் சேர்ந்து இருக்காங்க. எங்க இருக்காங்க? அதுக்கு 12ஆம் இடத்துல இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு தன்மை. அதே மாதிரி வாங்கிய சாரமும் சந்திரன் வாங்கிய சாரம் ராகுவோட சாரத்த பெற்றிருக்குது. அப்ப அந்த ராகுவோட சாரமும் சிறப்பில்லாத போச்சு. குரு வக்கரம் ஆயிட்டார். ஏன்னா, ஒரு லக்னாதிபதி வக்கரம் ஆவது அவர சிறப்பு இல்ல. அப்படிங்கும்போது எப்படி அந்த ராகு திசை ஒரு சிறப்பை தரும் என்பது ஒரு கேள்வியா இருக்குது. இந்த ஜாதகத்துக்கு. அதனால தான் இந்த பாதிப்பு குழந்தைக்கு இல்லாம தாயாருக்கு குடுத்துருச்சு. தாயாருக்கு சுக பாதிப்பை குடுத்துருச்சு. தந்தையாருக்கு மனைவியோட ஏன் சேர்ந்து வர முடியும்னா, இவருக்கு தந்தையாருன்னு சொல்லக்கூடிய இடம் 9ஆம் இடம் திரிசூனியமாகி, அதற்கு 7ல் தந்தையாருக்கு 7ல் வந்து 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கலஸ்திர ஸ்தானம், மனைவிங்கிற ஸ்தானம் குரு வக்கரமாகி, சனி 6ல் இருந்தனால், மனைவி கூட பிரச்சனை, எதிரியா ஆகக்கூடிய தன்மை, மனைவியே எதிரியாயிருச்சு. அப்படிங்கிற தன்மை இந்த ஜாதகத்துக்கு உருவாச்சு. ஏன்னா 6ஆம் இடம் வலுப்பெற்றுச்சு. அதாவது
தந்தையாரோட ஸ்தானத்துக்கு 9ஆம் இடம் தந்தையாரோட ஸ்தானம் லக்கினமா போட்டு பார்க்கும்போது, 7ஆம் இடத்துல சந்திரன், குரு சேர்க்கை பெற்றிருக்கிறதுனால, குரு வக்கரமாய் இருப்பதனால, சனி பகவான் அதுக்கு 12ல இருக்குது. 7ஆம் இடத்துக்கு 12ல அந்த தந்தையாரோட ஸ்தானத்துக்கு 6ல இருக்கனால, மனைவி எதிரியாக இருக்கக்கூடிய தருணத்தையும் ஏற்படுத்துது. ஏன் ஏற்படுத்துதுன்னா, இந்த ராகு பகவானோட தசா காலங்கள் அவ்வளோ சிறப்பு இல்லாம இருக்கிறதுனால், அவயோகி யோகத்த செய்யாத ஒரு தன்மையும் இந்த ஜாதகத்துக்கு காட்டுது. அடுத்து வரக்கூடிய குருமகா தசையாச்சும் இது குடுக்குமா அப்படின்னு பார்த்தா, லக்னாதிபதி என்னதான் வக்கரமா இருந்தாலும் 3ஆம் இடத்தில் சந்திரனோட அஷ்டமாதிபதியோட சேர்க்கை பெற்றிருப்பதனால், இந்த குரு திசை ஓரளவுக்கு இவங்களுக்கு அது ஒரு சேரக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை குடுக்கும் என்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறேன். அப்ப அந்த குரு பகவான் வக்கரமா இருந்து திசை நடத்துவது, ஜாதகத்துக்கு ஏதாவது பிரச்சனைய குடுக்குமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஜாதகத்துக்கு பிரச்சனை குடுக்கும்போது, தாய் தந்தையர் ஒண்ணு சேர்ந்து தான் ஆவணும். ஏன்னா, குழந்தைக்கு ஒரு பாதிப்புங்கும்போது, ஆ தாயாரும் துடிக்கக்கூடிய ஒரு தன்மை வரும், தந்தையாரும் துடிக்கக்கூடிய ஒரு தன்மை வரும். அந்த காலகட்டம் இவங்க சேருவாங்க. ஆனா, அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையும் குடுக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையும் இருக்குது. ஏன்னா, இப்ப இருக்கிற கோச்சார நிலையும் சரியில்லாம இருக்குது. ஆ ஜனனகால தசா காலங்களும் சரியில்லாம இருக்குது. தசா புத்திகளும் சரியில்லாம இருப்பதனால், இப்ப எதுவுமே இந்த ஜாதகத்துக்கு ஒரு சிறப்பு நிலை இல்லை. அப்போ உங்களோட பிரிதல் நல்லதே என்ற ஒரு கருத்தை இந்த ஜாதகத்துல சொல்லியிருந்தேன். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நீங்க பிரிஞ்சு வாழ்வது நல்லதுதான். இல்லாட்டி உங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு பிரிவு நிரந்தரமா கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்திருக்கும். அதனால இப்போ வந்து ஒரு தற்காலிக பிரிவு தான். இந்த பிரிவ நீங்க வந்து ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் அப்படின்னு வச்சு இந்த ஜாதகத்த சொல்லியிருக்கிறேன். அப்ப அந்த ஜாதகத்துக்கு குரு மகா திசையில அது சேரக்கூடிய வாய்ப்பு குடுக்கும் என்ற ஒரு கருத்தும் பதிவிட்டிருக்கேன் நண்பர்களே. வேற இந்த ஜாதகத்தோட அம்மா இப்ப திண்டுக்கல் அரியரசர் ஐயா கேட்டிருந்தாரு. இந்த ஜாதகரோட தந்தையார் ஸ்தான ஜாதகம் தான் பதிவிடலாம்ன்னு தந்தையாருக்கு ஜாதகம் இல்லைன்ட்டாரு. அவங்க மனைவிக்கும் ஜாதகம் இல்லைன்ட்டாங்க. 2 பேத்துக்கும் ஜாதகம் இல்ல. முதல் ஜாதகம் இந்த ஜாதகம் தான். அவங்க இருவரும் சேர்ந்து வாழ்க்கையில ஒண்ணா இருந்து, இந்த ஜாதகர் பிறந்தது இவங்களுக்கு திருமணமான ஒரு தேதிய மட்டும் எனக்கு குடுத்தாரு. 17/2/2014 திருமணம் ஆச்சாம் அவங்களுக்கு. திருமணமாகி இந்த குழந்தை வந்து 2021ல தான் பிறந்திருக்குது. 7 வருஷம் கழிச்சு தான் இந்த ஜாதகத்துக்கு இருவருக்கு திருமணமாகி குழந்தை பிறந்திருக்குது. அப்ப இந்த 7 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம், இவங்களுக்குள்ள அதுவரைக்கும் ஒண்ணா தான் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பிரிவு உண்டாயிருக்குது. அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்தால் தம்பதியர்கள் கணவன், மனைவி ஏன் பிரிகிறார்கள் என்ற ஒரு உதாரணத்துக்கு இந்த ஜாதகம் நமக்கு ஒரு ஒரு படிப்பினையே குடுக்குது என்பது ஒரு உதாரண ஜாதகமாக பராசர ஜோதிட மணிமன்றத்தில் பதிவிட்டு, அந்த ஜாதகத்துக்கு ஒரு வழிகாட்டி இருக்கிறோம். இந்த பராசர மணிமன்றத்தின் மூலமாக. அப்ப அந்த ஜாதகர் அந்த வழியில் பயணித்தார்னா, நிச்சயமாக இவங்க இருவரும் கணவன், மனைவி இருவரும் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும் என்ற ஒரு கருத்தையும், இந்த பராசர மணிமன்றத்தின் மூலமாக இந்த ஜாதகத்துக்கு அந்த கருத்தையும் சொல்லியிருக்கிறேன். இந்த பதிவும் அவருக்காக தான் என்ற ஒரு கருத்து முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலூர் சந்திரன்.